சோஸ்னோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாட்சி வேளையில் மோசே எப்படி வந்து அவருடைய அந்த அஹ், மன பாரத்தின் லைஃப்ல இருந்து ஒரு ஆக்டிவான ஒரு ப்ரொடக்டிவ் லைஃபுக்கு வந்ததா நினச்சி அவர் ஒரே காரியத்தை செய்ய, அவரே எல்லாவற்றையும் செய்ய, ஹெல்ப்புக்கு கூட ஆள் எடுத்துக்காம நானே செய்யலான்னு அவர் நினச்சாரோ, அப்படி இந்த காலத்து பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளும் அதே போல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து பெரியவங்க கிட்ட இருந்து எந்த அட்வைஸும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக ஏஐ, அப்புறம் ஃபுல்லாக ஆன்லைன், அப்புறம் வந்து சோஷியல் மீடியா, இதன் மூலமாக அவங்க லைஃப்பை வேறு ஒரு நபர் மூலமாக தங்கள் லைஃப்பை அவங்க கட்டமைச்சுக்கணும் அப்படிங்கிறத விட, இப்படி அவங்கள வந்து டைரெக்டாக வந்து கேள்வி கேட்காத, இல்லை அவங்கள வந்து எதுவுமே சொல்லாத இப்படிப்பட்ட காம்போனன்ட்ஸில் அவங்க வந்து ரொம்ப பிரியப்படுறாங்க. நான் சமீபத்தில் கூட இந்த ஜாய்ஸ் ஃப்ளவர் என்கவுண்டர்னு ஒரு ஒரு பொண்ணு வந்து நல்லா வந்து நிறைய செலிப்ரிட்டியை கூப்பிட்டு, கிறிஸ்டின் சேனல் தான் அது, அவங்க வந்து எடுக்கும்போது சமீபத்தில் ஒரு பொண்ணை வந்து பேட்டி எடுத்தாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, அவங்க லைஃப்பில் அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்களுடைய பிரிவினைக்கு அப்புறம், கணவரோடு இருக்கிற பிரிவினைக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்படிங்கிற காரியத்தெல்லாம் குறித்து நிறைய சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது ஒன்று நல்லா தெரிஞ்சது. அதாவது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப உணர்வு பட்டது என்ன அப்படின்னா, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து சொல்லுவது பெற்றோருக்கு ஒரு பெரிய கடினமான ஒரு காரியமாக காணப்படுது. ஏன்னா நம்ம வளர்ந்த காலத்தில் நம்மளுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்ம வாழ்ந்த சூழ்நிலையில் இருந்த மக்களாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற நபர்கள் முதற்கொண்டு ரொம்ப குறைவிலிருந்து முன்னேறி கொண்டு இருக்கிற நிறைய பேர் தான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்குறோம். ரொம்ப ஹைஃபையான, இல்லை வெளி உலகம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வாழ்க்கை நம்ம வாழலை. அப்போ செல்ஃபோன் இல்லை, இன்டர்நெட்டு, அது மாதிரி இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இல்லை. நம்ம சுற்றி ஏன் நம்ம அடுத்த தெருவில் இல்லை அடுத்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு கூட நம்ம போய் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒழிய, இருந்த இடத்துல இருந்தே அதை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வளரும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு தாழ்மையான ஒரு தன்மை நமக்குள்ளே இன்பில்ட்டாகவே இருந்தது. நம்ம வந்து பெரியவங்களுக்கு ஒபே பண்ணி நடப்போம், அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்போம், அப்பானா பயப்படுவோம். இந்த மாதிரி டீச்சர்ஸ் மேலே ரொம்ப ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும். படிப்பு மேலே, படிப்பு தான் எல்லாம், படிப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை, இப்படி நிறைய காரியங்களில் நம்ம அடித்தளம் போட்டு வளர்ந்துருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அந்த கடின உழைப்பால் முன்னேறின பெற்றோருடைய பிள்ளைகளாகத்தான் இந்த காலத்தில் நிறைய பிள்ளைகள் காணப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா கூட அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர் நிறைய, இந்த சோஷியல் மீடியா, நிறைய அவர்களோடு பழகிற நண்பர்கள், இந்த உலகமே உள்ளங்கையில் இருக்கிறதுனால அவர்களுக்கு நம்ம சொல்லுகிற காரியத்தோடைய ஆழம் வந்து நிறைய புரியுறதில்ல. அப்போது வேதத்தை குறித்து சொல்லும் போதும் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக உலகத்தில் எவ்வளவோ முன்னேறிட்டு நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்களே, பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணால் தான் எனக்கு கிடைக்கும்னு சொல்கிறீங்களே, ஆன்லைனில் பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பேர் அவங்க உழைப்பால் முன்னேறி இருக்கிறாங்க, இப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குற தன்மையும் நமக்கு இல்லை, அதை புரிஞ்சுக்கிற தன்மையும் பிள்ளைகளுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வளர்ந்த காலத்தில் நமக்கு சொல்லும்போது 10ல் ஒரு 8 வார்த்தையாவது கேட்போம். இப்போது வந்து அந்த பிள்ளைகள் 10ல் 2 வார்த்தை தான் கேட்குறாங்க, 8 வார்த்தையை நெக்லெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது இந்த காலத்தில் பிள்ளைகள் வந்து எப்படி வளர்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் எப்படி ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாம் வளர்க்கப்பட்டாரோ அப்படி தான் இந்த காலத்துலையும் பிள்ளைகள் வளர்க்கப்பட நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது என்ன ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னீங்கன்னா, ரொம்ப வருஷமாக 25 வருஷமாக பிள்ளை இல்லாமல் ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றெடுக்கும்போது ஒரு வயசில் தேவன் பலி கொடுக்க கேட்பாரு அப்படின்னு ஆபிரகாமுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா கர்த்தர்கிட்ட எவ்வளவோ ரெக்வஸ்ட் வச்சுருப்பார், எவ்வளவோ ஜெபிச்சிருப்பார் இல்லையா அப்படின்னு. ஏன்னா 3 நாள் தான் டைம் இருக்குது, கர்த்தர் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி இஸ்மவேலை அனுப்புன்னு சொல்லும் போது இவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. அதாவது தன்னுடைய பிள்ளை எதிர்காலத்தில் இப்படி கொல்லப்படுறதுக்கான ஏதுவான ஒரு சிச்சுவேஷனுக்கு போவான்னு தெரிஞ்சால் எந்த பெற்றோரும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. இதே தான் யாக்கோபோட நிலைமை பார்த்தீங்கன்னா, 14 வருஷம் தன் மாமாவால் சுரண்டப்பட்டு, அவர் நிறைய ஏமாற்றப்பட்டு,
அவர் நொந்து திரும்பி வருகிறார். இதெல்லாம் ரெபேக்காளுக்கு தெரிஞ்சிருந்தா லாபான் கிட்ட அனுப்பிச்சிருப்பாங்களா? மேபி வேற யார்கிட்டயாவது அனுப்பிச்சிருப்பாங்க. லாபான் கிட்ட வேண்டான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இதே தான் யோசேப்புடைய நிலைமையும். அப்படித்தான் இந்த காலத்துல பிள்ளைகளுடைய நிலைமையும். நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு நல்லது செய்யணும்னு நம்ம நினைச்சாலும், பிள்ளைகளுக்குன்னு வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேற நம்ம பிள்ளைகளை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிடணும். மோசே இவ்வளவு தூரம் ஒரு பெரிய மனுஷனா வருவாருன்னு தெரிஞ்சு அவங்க அம்மா மோசையை ஒளிச்சு வைக்கல. ஆனால் அவங்க அம்மாவுக்குள்ள இந்த குழந்தைய நான் விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்து அந்த குழந்தைய காப்பாற்றினாங்க. அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் போதும்னு நினச்சாங்க. ஆனால் மோசேக்கு அவன் மென்டலாக ஃபேமிலியை விட்டுட்டு தன் சொந்த ஜனங்கள் எல்லாரையும் விட்டுட்டு தனிமையாக வளர்கிற அந்த நெருக்கமான இருதயம் எவ்வளவு வலிச்சிருக்கும். யாருமே வேண்டாம், நான் பாட்டு நானே என் குடும்பமோ இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மன குறுகமான, அதாவது ரொம்ப அழுத்தமான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே மோசே போவார் அப்படின்லாம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா உயிரோடு வச்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னா, நிச்சயம் என் பிள்ளை உயிரோடு இருந்தால் போதும், மித்தபடி அவன் லைஃப்பை தேவன் பார்த்துக்குவார், இல்லை அவனே பார்த்துக்குவான் அப்படின்னு தான் எந்த பெற்றோரும் நினைப்பாங்க. அதே தான் கர்த்தர் நம்மக்கிட்டேயும், அதாவது என்கிட்டையும் அதுதான் சொன்னார். அதாவது பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு நம்ம இந்த காலத்தில் ஆவிக்குரிய பெற்றோர் ரொம்ப போராடுறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் தேவனுக்கு உரிய வகையில் நடக்கலை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் ரொம்ப பாரப்படுறோம், கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், ரொம்ப அழுறோம் இல்லையா? ஆனால் இது எல்லாமே அந்த பிள்ளைகளுக்குள்ள பெரிய மனமாற்றத்தை கொண்டு வருமானா, அது கர்த்தரின் கிருபையால் அந்த மனமாற்றம் நடக்குமே ஒழிய நம்ம கண்ணீரை பார்த்தோ, ஐயோ நம்ம அம்மா நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்கன்னு அந்த பிள்ளைகள் மாற போகிறதில்ல. அப்போது நம்ம என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். எந்த பிள்ளை பிறந்தாலும் எந்த ஒரு பெற்றோரும் அந்த பிள்ளை நாளைக்கு சிரமப்படும், நாளைக்கு அதுக்கு ஒரு பெரிய பாடு இருக்குது அப்படின்னு நினச்சி பெற்றுக்கிறதும் இல்லை, அப்படி நினச்சி வளர்க்குறதும் இல்லை. என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வளர்க்குறோம். நீங்கள் மரியாளை பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ சகரியான்னு நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு, ஒரு ஈட்டி உன் இருதயத்தை பாய்ந்து செல்லும் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு வலி உனக்கு வரும்னு. ஆனால் மேரியால் மாதாவால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இதற்காகவே தேவன் இந்த உலகத்தில் பிறந்தார். அவங்க தேவனை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. தேவனை நல்லபடியாக அவங்களுக்கு தெரிந்த ஆவிக்குரிய காரியத்தில் பிள்ளைய வளர்த்துட்டாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். ஒரு தாயா அவங்களால தடுக்க முடியாது. ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு பெற்றோரா இது தேவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு. எனக்கு தேவன் இந்த பிள்ளை ஒரு நோக்கத்தோடு தான் கொடுத்துருக்குறாங்கன்னு அந்த காலகட்டத்தை பொறுமையோடு சகித்தாங்க மரியாள். அப்படி தான் நம்மளும் நம்ம பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். நம்ம எவ்வளவு தூரம் நிறைய வழிகளுக்கு நடுவில் கடந்து வந்திருப்போம். நம்மளுடைய பெற்றோர் இப்படிலாம் என் பிள்ளை நாளைக்கு கஷ்டப்பட்டுரும் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா? ஆனால் அந்தந்த காலத்தில் அந்தந்த பருவத்தில் வளர்கிற காலத்தில் நம்ம இந்த நெருக்கத்துக்குள்ளெல்லாம் போகலை அப்படின்னா தேவனை அறிந்து கொண்டிருக்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி பிள்ளைகள் தேவனை நடத்த விட்டு கொடுத்துடணும். நம்மளால் அது பிள்ளைகளை தேவனுக்குள்ளே நடத்த முடியலையா? கிவ் அப் பண்ணிட்டு வருத்தப்பட்டு அழுது நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமையும் குறைத்து கொள்ளுகிறபடி, அதாவது நான் இவ்வளவு ஜெபிச்சேன், கர்த்தர் என் பிள்ளைகிட்ட மாற்றத்தை கொண்டு வரலையே அப்படின்னும், இல்லை ரொம்ப அதற்காக மனசில் வச்சு பொறுமை அதுக்காக ரொம்ப துக்கிக்கிறதும் இல்லாதபடி தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, தேவனே நான் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்துறேன், என்ன எப்படி நீங்கள் உருவாக்குனீங்களோ அப்படி என் பிள்ளையும் உருவாக்குங்க. பிள்ளைக்கு லைஃப்பில் ஏதாவது உடனே ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா உடனே அதுக்காக ரொம்ப பாரப்படாதீங்க. உங்களுக்கு ஆவியின் பகுத்தறிகிறத கர்த்தர்ட்ட கேளுங்க. இந்த வழியில் தேவன் என் பிள்ளையை நடத்துவது பிள்ளையின் நன்மைக்கா பிள்ளையின் தீமைக்கான்னு ஒரு ஆவிக்குரிய ஒரு பெற்றோரா ஒரு தேவனை போல நீங்கள் உங்கள் பிள்ளையை யோசிச்சு பாருங்களேன். அப்போது அந்த பிள்ளை கடந்து போகிற பாதை நன்மைக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போது நீங்கள் எல்லா டைமும் அந்த பிள்ளைகளை தூக்கி விட முடியாது. உங்கள் கண்ணு முன்னாடி பிள்ளை விழும்போது தூக்கி விடலாம். உங்கள் கண்ணை தாண்டி பிள்ளைகள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். வேலைக்கோ படிப்புக்கோ அடுத்து வாழ்க்கையின் உயர்வுக்கோ எங்கேயோ போக வேண்டியது இருக்கும். எங்கே போனாலும் நீங்கள் என்றைக்குமே கூட இருந்து பிள்ளைகளை நடத்த முடியாது. உங்கள் கூடையே பிள்ளைகள் வளர்ந்தாலும் பிள்ளைகள் இருதயத்தில் என்ன இருக்குது, அவங்க எதை பற்றி யோசிக்கிறாங்க,
பிள்ளைகள் யார் கூட பழகுறாங்க, அந்த பழகுற நண்பர்கள் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, இது எதுவுமே உங்கள் கரத்தில் இல்லை, நம்ம கரத்திலேயே இல்லை. அப்போ என்ன செய்யணும், தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். இந்த மோசே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நெருக்கப்பட்டவராக இருந்தார், ஒரு காலத்தில் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதுக்கப்புறம் 6 லட்சம் ஜனங்களை நடத்தத்தக்கதான ஒரு பெரிய மனுஷனா தேவன் வந்து மாற்றினார். ஆனாலும் அவருக்கு அந்த 6 லட்சம் ஜனங்களை நடத்தும் போது அவங்களுக்கு நிறைய நெருக்கம் இருந்தது. இதெல்லாம் அவங்க அம்மா உயிரோடு இருந்து பார்த்துருந்தா, ஐயோ என் பிள்ளை உயர்ந்திருக்கானேன்னு அவருக்கு சந்தோஷப்படுவதா, இல்லை இந்த உயரத்தில் இருக்கும்போது என் பிள்ளைக்கு இவ்வளவு நெருக்கம் வருதே அப்படின்னு வருத்தப்படுறதா? ரெண்டுமே பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே மோசே அனுபவிச்சு தான் ஆகணும். மோசேயுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது ரொம்ப தேவை. அதனால தேவன் இதை மோசே வாழ்க்கையில அனுமதித்தார். அதுபோல நம் வாழ்க்கையில அனுமதிக்கும் போது நம்ம ஏற்றுக்கொண்டோம் இல்லையா, அதே மாதிரி பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அனுமதிக்க நம்ம ஏற்றுக்கொள்ளணும். என் பிள்ளைக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது, என் பிள்ளை எப்போதும் நல்லா இருக்கணும், இது ஒரு பெற்றோரின் எண்ணம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை உங்களை விட்டு போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் விருப்பம் தான் பிள்ளை லைஃப்பில் நிறைவேறணும். பிள்ளை ஒரு கடினமான பாதைக்குள்ளே போகும்போது பிள்ளைக்காக தேவன்கிட்ட மன்றாடி பிள்ளையை பலப்படுத்த தான் நம்ம ட்ரை பண்ணணுமே ஒழிய, அந்த பிள்ளைக்கு நாமளே வந்து எந்த ஒரு கற்றுக் கொடுக்க ஒரு காரியமும் இல்லாமல் நாம் உடனே தூக்கி விட ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வேதம் முழுக்க பார்த்தீங்கன்னா விழுந்தவங்க தான் எந்திக்க பழகுனாங்க, எந்திக்க பழகுனவங்க தான் மீண்டும் விழுந்தவங்கள தூக்கி விடுறவங்களா மாறினாங்க. ஒரு பெற்றோராக நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். பிள்ளைக்கு நல்லது நினைக்கிற பெற்றோர் தான் நாம். ஆனாலும் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவனுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த பிள்ளைக்குன்னு தேவன் ஒரு பாடுகளை, தேவன் ஒரு வருத்தத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த வருத்தத்துக்குள்ளே போகாதபடி நம்ம வேற ஒரு காரியத்தை, எப்படி மோசே வந்து எப்படியாவது இந்த வேலைகள் நிமித்தம் நிறைய வேலை, கடவுள்கிட்ட பேசுறது, ஜட்ஜாக இருக்கிறது, வார்த்தைகளை எடுத்து கொடுக்கறது, வழி நடத்துறது, இப்படி எல்லா வேலையும் நானே பண்ணிடலான்னு மோசே நினச்சேன். உண்மையாகவே ஒரு பெற்றோருக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கலாம், ஆனால் அது பிள்ளைக்கு நல்லதில்லை. எத்திரோ வந்து அதை உணர்ந்தவராக மோசேக்கு அறிவுரை கூறினார். அப்படி நாமளும் பிள்ளைக்கு நல்லது அப்படின்னு தான் நினைப்போம், பிள்ளைக்கு அது பெருமை சேர்க்கிறதா தான் இருக்கும். ஆனாலும் இது கர்த்தரின் பார்வையில் நீண்ட நாளுக்கு நன்மையாக இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து பிள்ளையை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து தேவனின் சித்தப்படி பிள்ளை நடத்தட்டும் அப்படின்னும், பிள்ளை வாழ்க்கையில் வருகிற நெருக்கம் அது தேவனால் நடத்தப்படுகிறது அப்படின்னு விட்டு கொடுத்து அந்த சூழ்நிலையை பிள்ளையை பலப்படுத்துங்கன்னு ஜெபிக்கிறத நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிள்ளைகள் மோசேயை போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல திடனுள்ளவர்களாக மாறுவாங்க. காட் பிளஸ் யூ.